நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். இருபது 10/2015 ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. சப்தமி திதி பகல் 10:12 வரை, பின்பு அஷ்டமி. பூராட நட்சத்திரம் பகல் 11:19 வரை, பின்பு உத்திராட நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, பாக்யஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரனவர் அமைய பெற்று 6இல் ராகு சஞ்சரிப்பதால் நினைத்ததெல்லாம் நடக்கும். குழப்பங்கள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும், இன்று மாலை 5 மணி வரை 8ஆம் வீட்டில் சந்திரனவர் சஞ்சரிப்பது சந்திராசிரமமாகும். எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தடைபடக்கூடிய அமைப்பு, தாமதமாகக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, 3இல் செவ்வாய் சுக்கிரனும் 6இல் சனியும் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இன்று மாலை 5 மணிக்கு பிறகு சந்திரனவர் 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருப்பதால் சிறு சிறு குழப்பங்கள் மாலை வேளையில் ஏற்படலாம். நிதானத்தோடு செயல்படுவது உத்தமம். கடக ராசி நேயர்களே, ராகு 3இலும் 6, 7 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனும் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். 2ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் பண வரவானது சிறப்பாக இருக்கும். மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் விலகி சாதகமான பலன்கள் இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் குரு சுக்கிரன் அமைய பெற்று 3இல் சூரியன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடந்த கால சோதனைகள் எல்லாம் மறைந்து மன அமைதி உண்டாகும். கன்னி ராசி நேயர்களே, சூரியனானவர் 2இல் அமைய பெற்று 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. தேவையில்லாத அலைச்சல்கள், வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கு தடங்கல்கள் ஏற்படலாம் என்பதனால் கவனமாக இருக்கவும். துலா ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் அமைய பெற்று 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். எதிர்பாராத தன வரவுகளால் கடன் பிரச்சனைகள் விலகி சாதகமான பலன்கள் உண்டாகும். விருச்சிக ராசி நேயர்களே, 10ஆம் வீட்டில் செவ்வாயும் சுக்கிரனும் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பதால் நீண்ட நாளைய கனவுகள் எல்லாம் நிறைவேறி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தனுசு ராசி நேயர்களே, சந்திரனானவர் ஜென்ம ராசியில் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் எதிர்பாராத தன வரவுகள் எல்லாம் உண்டாகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். அரசு வழியில் கூட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் அமைய பெற்று 12ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும்.
எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தாமதமாகக்கூடிய அமைப்பு, தடைபடக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருப்பதால் புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தவிர்ப்பது மிகவும் உத்தமம். கும்ப ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் குரு அமையப்பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது நன்றாக அமைந்து அதன் மூலமாக ஏற்றங்கள் உண்டாகும். மீன ராசி நேயர்களே, சந்திரனானவர் 10இல் அமையப்பெற்று 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை உண்டாகும். பிரச்சனைகள் விலகி அனுகூலங்கள் ஏற்படும். வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது, கோபத்தை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல சிலருக்கு பார்த்தா சில குறிப்பிட்ட காலங்களில் சொத்துகள் சேரக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் உண்டாகும். அதாவது அசையும் அசையா சொத்து யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய காலங்கள் எப்போன்னு பார்த்தீங்கன்றால், அதற்கும் ஜாதக ரீதியாக யோகங்கள் வேணும். அந்த யோகத்தை தரக்கூடிய திசாபுத்தி நடக்கணும். தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சொந்த வீடு யோகம், வாகன யோகங்கள், சொத்து யோகங்கள், பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் சிறப்பாக இருக்கும். அது எப்பொழுது ஏற்படும் பார்க்கின்ற பொழுது அந்த 4இல் அமையப்பெற்ற கிரகங்களுடைய திசை அல்லது புக்தி நடைபெறுகின்ற பொழுதுதான் அந்த யோகமானது மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் 4ஆம் அதிபதி கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் நல்ல பலமாக இருந்து அந்த கிரகத்துடைய திசையானது ஒருத்தருக்கு நடைபெற்றால் அந்த திசை அல்லது புக்தி நடைபெறுகின்ற பொழுதுதான் சொத்து யோகமானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஒருவருக்கு சுக்கிரன் நல்ல பலமாக இருந்து சுக்கிரனுடைய திசை அல்லது புக்தி நடைபெற்றால், அதுவும் 4 அமையப்பட்டு சுக்கிரன் அமைந்தாலும் சரி, மற்ற ஸ்தானங்களில் நல்ல பலமாக இருந்து திசை நடைபெற்றாலும் சரி, சொந்த வீடு, வாகன யோகங்கள், வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பானது உண்டாகும். பழைய பொருட்களுக்கெல்லாம் காரகன் சனி பகவான். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய வீட்டை வாங்கி ரெனோவேட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்றால் சனி நல்லா ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் பழைய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது சனி திசை சனி புக்தி காலங்களில் ஏற்படும். பொதுவாக 4ஆம் வீட்டில் அமையப்பெற்ற கிரகங்களுடைய திசாபுத்தி நடைபெறுகின்ற பொழுதுதான் அசையும் அசையா சொத்து வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகிறது. சொத்து யோகம் எப்பொழுது ஏற்படும், எந்த தசாபுத்தி காலங்களில் ஏற்படும் என்பதை பற்றி உங்களிடம் சில விளக்கங்கள் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.